நினைத்த பாலினும் என்சுவைகனித் தொகையினும் கட்டிக் கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டின் நாடாளுமன்றம் அதன் அரசியல் மையமாகும். அதே நேரத்தில் மனிதகுல வரலாற்றை இரத்த கரைக்கு உட்படுத்திய நாசிசம், பாசிசம், நிறவெறி போன்ற அரச பயங்கரவாதத்தின் அடையாளங்கள் ஆளுமன்றத்தை தங்களுக்கான கருவறையாக கொண்டு பிறப்பெடுத்தன, வலுப்பெற்றன. நமது அரசமைப்பின் அடிப்படையிலான மக்களாட்சி முறைமை, கூட்டாட்சி கோட்பாடு, வேற்றுமையில் ஒற்றுமை எனும் பன்முகத்தன்மை, இவை மட்டுமே இந்திய ஒன்றியம் நிலைத்து நிற்க காரணமாக அமையும் ஆணிவேராக திகழ்கிறது. அதைத்தான் 2014ஆம் ஆண்டு முதல் கடந்த 10 ஆண்டுகளாக பாசிச பாஜக தொடர்ந்து சிதைக்க முற்பட்டு வருகிறது. உலகின் ஆகப்பெரும் ஜனநாயகமாம் அதன் நாடாளுமன்றத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் நாடாளுமன்றத்தின் நாக்புரான்கள் செயல்பட்டு வருகின்றனர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை, கோரிக்கைகளை முன்வைக்க முடிவதில்லை. அதற்கான போதுமான கால அவகாசமும் அளிக்கப்படுவதில்லை. இந்நிலையில் கடந்த கிழமையில் பாசிச பாஜகவின் ஜனநாயக விரோத இப்போக்கை தலைவர் வைகோ அவர்கள் மாநிலங்களவையில் மன்றியிடச் செய்தார்கள். தலைவர் வைகோ அவர்தம் அன்றைய அறச்சீற்றம் நாடாளுமன்றத்தையே நடுநடுங்கச் செய்தது. யமுனை நதி காற்றின் குளிர்ச்சி மறைந்து கொதிநிலையை எட்டியது. அதை கண்ட உலக தமிழினம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தெழுந்தது. பல ஆண்டுகளாக கலவரத்தில் மூழ்கியிருக்கும் மணிப்பூருக்கு சென்று அங்கு நிலவி வரும் நிலைமையை ஆராயாத பிரதமர் மோடி அவர்கள் தனது போக்கில் உலகை சுற்றி வருவதை சாடிய தலைவர் வைகோ அவர்கள் பிரதமரை பிக்னிக் பிரதமர் என சாடியது சாட்டையடி. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் உடல் மொழி, அதில் காணப்படும் பொதுவாக தென்படும் ஆணவ போக்கு இம்முறை ஏனோ தன்னை மறைத்து கொண்டு நான் பாவம் என மன்றாடத் தொடங்கியது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இதற்கு விதி விலக்கல்ல என்னும் நிலையில் தமிழ்நாட்டை குறைகூறி உரை நிகழ்த்தி வந்த அமித்ஷா தலைவர் வைகோ அவர்தம் இடைமறித்தலின் காரணமாக தனது உரையின் போக்கையே மாற்றிக்கொண்டாரெனில் அதற்காகத்தான் தலைவர் வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தின் புலி என அறியப்படுகிறார். நாடாளுமன்ற நாக்புரான்கள் மிரளும் விதமாக தலைவர் வைகோ அவர்கள் நான் வைகோ, அறிஞர் அண்ணாவின் வார்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு களத்தின் கண்டுபிடிப்பு என்றார் ஆவேசமாக. தலைவர் வைகோ அவர்தம் அறச்சீற்றத்தை சிரமேற்கொள்ள சிரமப்பட்ட மாநிலங்களவையின் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் சிங்கை தலைவர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தின் நடைமுறைகளை எனக்கு கற்பிக்க முயல வேண்டாம், அதை நான் நன்கு அறிந்துள்ளேன். நாடாளுமன்றத்தில் எனக்கு 24 ஆண்டுகள் அனுபவம் உள்ளது என தெளிவுபடுத்தினார். இம்முறை தலைவர் வைகோ அவர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் ஒரு 30 ஆண்டுகள், அதாவது ஒரு தலைமுறையை குறிக்கும் 30 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னும் பெருமையும், அதன் மூலம் ஒரு 3 தலைமுறையை வழி நடத்தியதற்கான பெருமையும்
தலைவர் வைகோ அவர்களைச் சாரும். அதைத்தான் உலக தமிழினமும் திராவிட எமது மரபினமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. தலைவர் வைகோ அவர்கள் ஒரு 1/4 நூற்றாண்டு கால நாடாளுமன்றத்தின் பொதுவாழ்வின் பேராளுமை, அதை உள்ளடக்கிய ஒரு 60 ஆண்டு கால பொதுவாழ்வின் போராளி. தலைவரின் இந்த 60 ஆண்டு கால பொதுவாழ்வை வரலாற்றில் பதிக்கும் விதமாகத்தான் கடந்த பிப்ரவரி திங்கள் 16ஆம் நாள் மறுமலர்ச்சி எமது கழகத்தின் இலக்கிய அணியின் சார்பில் அதன் செயலாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் தொகுத்தளிக்க 101 கவிஞர் பெருமக்கள் வரைந்தளித்த தலைவரின் பொது வாழ்வை பாடும் கவிதைகளை உள்ளடக்கிய அரசியலில் அறம் அகவை 60 எனும் நூல் வெளியிடப்பட்டது. ஆம், பன்னாட்டு பாவலர் விண்மீது மையல்ல பொன்னிட்டு தீட்டிய வரலாற்று செப்பேடு வைகோ அரசியலில் அறம் அகவை 60. திராவிட போர்வால் சுழன்ற தலங்கள், தமிழின காவலர் கொண்ட களங்கள், வீறுநடை நாயகர் பதித்திட்ட தடங்கள், விதைத்திட்ட வீரம் விளைந்த வரலாறு வைகோ அரசியலில் அறம் அகவை 60. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தலைவர் வைகோ அவர் தம் பொதுவாழ்வின் பொன்விழா ஆண்டில் மறுமலர்ச்சி எமது கழக ஏடான சங்கொலியில் 23/10/2015 இதழில் தலைவர் வைகோ அவர் தம் பொதுவாழ்வின் பொன்விழாவை பாடியது பொன்னல்ல பவளங்கள் பல வேண்டும் எனும் எனது கவிதை. அக்கவிதைதான் தற்போது காணொளி வடிவில் தங்களுக்காக தொடர்கிறது. பொன்னல்ல பவளங்கள் பல வேண்டும். பொன் அல்ல பவளங்கள் பல வேண்டும். பொன் வருடங்கள் 50 மின்னும் உன் பொதுவாழ்வின் தூய்மை சொல்லும். எட்டும் இலக்கை உன் லட்சிய பாதை சூட்டும் திராவிடம் தமிழுக்கு வாகை. பொன் வருடங்கள் 50 மின்னும் உன் பொது வாழ்வின் தூய்மை சொல்லும். எட்டும் இலக்கை உன் லட்சிய பாதை சூட்டும் திராவிடம் தமிழுக்கு வாகை. மேகமங்கை மாரி விதைப்பால் எம் மாரி அன்னை வீரம் விளைத்தாள். மேகமங்கை மாரி விதைப்பால் எம் மாரி அன்னை வீரம் விளைத்தாள். இனங்காக்கும் ஹோ உனை இனிதீந்தால் பாமன்னி பணிந்தாய் நற்றாய்த்தாள். இனங்காக்கும் வைகோ உனை இனிதீந்தால் பாமன்னி பணிந்தாய் நற்றாய்த்தாள். நிலவும் நற்பகல் நிஜமிழக்கும் நிழலாகும். நிலவும் நற்பகல் நிஜமிழக்கும் நிழலாகும். கதிரவன் கார் இருளில் கரையும் மறையும். கதிரவன் கார் இருளில் கரையும் மறையும். இரவு பகல் ஈரின் 100 மணிகள் வாழ இனம் வினையும் உன் தூங்கா விழிகள். இரவு பகல் ஈரின் 100 மணிகள் வாழ இனம் வினையும் உன் தூங்கா விழிகள். வெள்ளுடை வெண்தாடி வேந்தர் இருவர் அணிவந்த அண்ணாவின் அன்பு தம்பி நீ. வெள்ளுடை வெண்தாடி வேந்தர் இருவர் அணிவந்த அண்ணாவின் அன்பு தம்பி. பொல்லா ஆரிய மாயை அழிக்க செழிக்க திராவிடம் மறுமலர்ச்சி வடிக்கும் சிற்பி. பொல்லா ஆரிய மாயை அழிக்க செழிக்க திராவிடம் மறுமலர்ச்சி வடிக்கும் சிற்பி. எம்மிரு நூறின் நிகரிம் மறவன் நிலவல் செம்மிகு இந்திரா உன்சீர் நவிழ்ந்தால். எம்மிரு நூறின் நிகரிம் மறவன் நிலவல் செம்மிகு இந்திரா உன்சீர் நவிழ்ந்தால். நாடாள பாதி மக்கள் மன்றம் மீதி என அரை நூறாண்டு நீ களம் கண்ட நேர்வாள். நாடாள பாதி மக்கள் மன்றம் மீதி என அரை நூறாண்டு நீ களம் கண்ட நேர்வாள். நில் சொல் செல்
என மல்வென்று கல்லை குடைந்தது நாவுன் எரிகணை. நில் சொல் செல் என மல்வென்று கல்லை குடைந்தது நாவுன் எரிகணை. நடுவன் தலமங்கு நடுக்கமுற வாழ நீடு தமிழினம் ஆர்த்ததுன் புறத்தினை. நடுவன் தலமங்கு நடுக்கமுற வாழ நீடு தமிழினம் ஆர்த்ததுன் புறத்தினை. மயிலுக்கு போர்வை பேகனவன் இரக்கம் மம்தா தோளில் உன் கருந்துண்டு ஈந்த வீரம். மயிலுக்கு போர்வை பேகனவன் இரக்கம் மம்தா தோளில் உன் கருந்துண்டு ஈந்த வீரம். இந்தி கடிதத்தை மையத்தில் கிழித்தாய் இந்தியா எமை இழக்குமென வெடித்தாய். இந்தி கடிதத்தை மையத்தில் கிழித்தாய் இந்தியா எமை இழக்குமென வெடித்தாய். வில் வித்தை நீ கற்ற ஈழவேந்தின் சமர்க்களம் முல்லை பெரியாற்றணைக்கு வேள்வித்தலம். வில்வித்தை நீ கற்ற ஈழவேந்தின் சமர்க்களம் முல்லை பெரியாற்றணைக்கு வேள்வித்தலம். தீதீந்தும் ஆலைகள் கூடங்குல உலை உடைப்பு மீத்தேன் எரிவாயு நுண் நொதுமி ஆய்வெதிர்ப்பு. இந்தி தடுப்பு தமிழீழ விழிப்பு நதிநீர் இணைப்பு இவை சில உண்கல அமைப்பு. தீதீந்தும் ஆலைகள் கூடங்குல உலை உடைப்பு மீத்தேன் எரிவாயு நுண் நொதுமி ஆய்வெதிர்ப்பு. இந்தி தடுப்பு தமிழீழ விழிப்பு நதிநீர் இணைப்பு இவை சில உண்கல அமைப்பு. பொடா மிசா தகர்த்த கதை இப்பாட்டில் உன் பெயர் பொன் எழுத்தில் ஆளுமன்ற ஏட்டில். பொடா மிசா தகர்த்த கதை இப்பாட்டில் உன் பெயர் பொன் எழுத்தில் ஆளுமன்ற ஏட்டில். வேரோடு எமைச்சாய்க்க பகையது பார்க்க வேரோடு எமைச்சாய்க்க பகையது பார்க்க. போராளி நீ புலியாகி தமிழ் வையம் காக்க. சூலேந்தி வாலேந்தி தோள் தலை தூக்கி களமாடி காப்பாய் எமை பகைகள் தாக்கி. வேரோடு எமைசாய்க்க பகையது பார்க்க. போராளி நீ புலியாகி தமிழ் வையம் காக்க. சூலேந்தி வாலேந்தி தோள் தலை தூக்கி களமாடி காப்பாய் எமை பகைகள் தாக்கி. விழியின் கரையும் கண்ணீர் நெஞ்சில் வழியும் செந்நீர். விழியின் கரையும் கண்ணீர் எம் நெஞ்சில் வழியும் செந்நீர். உன்னால் புரட்சி பிறக்கும் குழிக்குள் இனமெனில் நொடி தேடாதுன்களம். பழிக்கு பழி அல்ல முழு அகிலம் அழிக்கும். குழிக்குள் இனமெனில் நொடி தேடாதுன்களம். பழிக்கு பழி அல்ல முழு அகிலம் அழிக்கும். அஞ்சனம் அகற்றும் வஞ்சினம் ஏற்றி உன் அஞ்சா நெஞ்சம் அமர்க்களம் செல்லும். அஞ்சனம் அகற்றும் வஞ்சினம் ஏற்றி உன் அஞ்சா நெஞ்சம் அமர்க்களம் செல்லும். எம் சத்துவம் நீ இன உணர்வு இமயம் உன் சத்திய வெற்றிதனைச் சரித்திரம் சொல்லும். எம் சத்துவம் நீ இன உணர்வு இமயம் உன் சத்திய வெற்றிதனைச் சரித்திரம் சொல்லும். விடியும் தமிழர் வாழ்வு உன்னால் மட்டும் மலரும். விடியும் தமிழர் எம் வாழ்வு உன்னால் மட்டும் மலரும். முடியா இவ்வரிகள் 100 கடந்தும் தொடரும். முடியா இவ்வரிகள் இனி 100 கடந்தும் தொடரும். தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க அண்ணா தடமதில் விடியல் உதிக்க. எங்கும் எதிலும் தங்கப் பளிங்காய் சங்கத்தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய். தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்க போர்வால் தமிழ் இனக்காவலர் அன்பு தலைவர் ஐயா வைகோ அவர்தம் தடமது தொடர்வோம். திராவிடமும் தமிழ் இனமும் பேணுதல் புரிவோம். நன்றி, வணக்கம்.